ஆண்டவராகிய இயேசுவை பற்றி சொல்கிறேன். அவர் தான் நமக்கு எல்லாவற்றுக்கும் முன்மாதிரி. அவரை தான் நம்ம பின்பற்றி நடக்கணும். எந்த மனுஷனும் கிடையாது. அல்லேலூயா. எந்த பெரிய தலைவர்களோ அல்லது பெரிய பிரபலமானவர்களை பின்பற்றக்கூடாது. நமக்கு ஆண்டவராகிய இயேசு ஆண்டவர், அவரை தான் நம்ம பின்பற்றணும். ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கை, நீதி, நியாய, நேர்மையில ஆண்டவராகிய இயேசுவை தான் நம்ம பின்பற்றணும். அல்லேலூயா. அப்ப நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர்? தன்னை அடித்து துன்புறுத்துறவர்களை, அடித்து காயப்படுத்துறவர்களை மன்னித்தார். அதான வேதம் சொல்கிறது. அவர்களை ஒரு முள்முடியை உண்டு பண்ணி சிரசின் மேல் வைத்து அவர் அடித்து பரியாசம் பண்ணினார்கள். இப்ப சிலுவையிலையும் அடிச்சிட்டாங்க. இப்ப ஆண்டவர் சொல்றாரு, லூக்கா 23:34 பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாத இருக்கிறார்களே. ஆண்டவர் மன்னித்தார் தங்களை துன்புறுத்தினவர்களை. அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்க வாழ்க்கையில மன்னிங்க மற்றவர்களை, உங்களை துன்பத்துள்ள மன்னிங்க. அவர்கள் விதைத்த விதையை அவர்கள் அறுத்து கொள்வார்கள். பிலிப்பியர் புஸ்தகம் 2:5 சொல்லுகிறது, கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களில் இருக்க கடவுள். அப்ப நம்ம குணம் எப்படி இருக்கணும்? ஏசப்பாவுடைய சிந்தையின் குணம் தான் நமக்கு இருக்கணும். அப்போதான் கர்த்தர் நம்மளை ஆசீர்வதித்து அவர் உயர்த்துகிற தேவனா இருக்கிறார்.